அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா, சேலம்ல இருந்து அனா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் பிராண்ட் கடந்த 4 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்களோட பயன், யார் யார் சாப்பிடலாம், சிறுதானியம் எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சிறுதானியங்கள்ல இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்பாலிஷ்ட் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் நம்மளோட பிராண்ட் மோட்டோவே வந்து எதுலேயுமே மைதா யூஸ் பண்ணாமல் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே மைதாவோ ஒயிட் சுகரோ கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யூனிக்காக கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு எங்களுக்கு சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்ணும்னு. ஸோ அந்த ஒரு நோக்கத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் அந்த பர்டிகுலர் மில்லட், எந்த மில்லட் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது உளுந்து, வெந்தயம் இது எல்லாமே போட்டு நாங்கள் மாவாக அரைச்சி கொடுத்துருவோம். இது கூட நீங்கள் புளிச்ச தயிர் இல்லைனா மாவு, ஏற்கனவே புளிச்ச மாவு இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு தோசை இல்லை பணியாரம் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். அது கூடயே வெஜிடபிள்ஸ், வெங்காயம் எதுனாலும் நீங்கள் வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பாஸ்தா. இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாமே வந்து பாஸ்தா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. தாய்மார்கள் கொடுக்க தயங்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதில் மைதா இருக்குமோ அப்படிங்கிற பயம். நம்மளோட பாஸ்தா நீங்கள் தாராளமாக நம்பி கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம கோதுமை மாவு அண்ட் பர்டிகுலர் மில்லட் மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் இன்னொன்று அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மேக்கர் இது கூடயே வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டு டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சரி லஞ்சாகவும் சரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நூடுல்ஸும் இந்த பாஸ்தாவில் நம்மக்கிட்ட 9 வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தாஸ் இருக்குது. நூடுல்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து நூடுல்ஸும் வந்து டேஸ்ட் மேக்கரோட வந்துடும். ஸோ உங்களுக்கு சமைக்கிறது ரொம்பவே ஈஸி. இதுலேயுமே நம்ம எந்த ஒரு மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எம்எஸ்ஜி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற டேஸ்ட் மேக்கருமே வந்து கம்ப்ளீட்லி ஹோம்மேட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. ஸோ குழந்தைங்களுக்கு நம்பி தாராளமாக நீங்கள் இதை கொடுக்கலாம். அடுத்தது சேமியா. சேமியாலையுமே நம்மக்கிட்ட 14 வெரைட்டிஸ் ஆஃப் சேமியா இருக்குது. சேமியா நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒன்று தான். கிச்சடி சேமியா ஸ்டீமில் வேக வச்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம ரவா உப்மா செய்கிற மாதிரி டைரெக்டாக தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து உப்மாவாக செஞ்சுமே கொடுக்கலாம். இது நம்மளோட ரீசெண்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா மில்லட் மியூசிலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்மளோட மில்லட்ஸ் ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சர்க்கரையுமே ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், பாலில் கலந்து சாப்பிட்லாம், இல்லை தயிர் இருந்ததுன்னா அதில் மிக்ஸ் பண்ணியுமே சாப்பிட்லாம். கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இது ரொம்பவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ராவல் அப்பையும் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ கடிச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். நம்மளோட கல்காயிலிருந்து அரைச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு வெண்ணெய் பதத்துக்கு வரும். ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும், குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, ஆக்டிவாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கலாம். இதுலேயே அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவை. இது வந்து மில்லட் அண்ட் சம்பா கோதுமை இது ரெண்டையுமே வந்து குருண பதத்துக்கு அரைச்சி இந்த மாதிரி ரவை மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ரவை உப்மா மாதிரியே தான் இது. 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். இது எதுவுமே வேண்டாம், இன்னும் எங்களுக்கு ஈஸியாக சமைக்க வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா தான் நம்மளோட அவல் இல்லைனா ஃப்ளேக்ஸ், மில்லட் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ராகிலேருந்து பண்ணது. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து தண்ணியில் அலசி வச்சிங்க அப்படின்னாலே இது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து காரம் விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாளிப்புக்கு காரம், வெங்காயம், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே போட்டு காரமாக செஞ்சும் சாப்பிடலாம். இல்லை எனக்கு வந்து பாலில் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பால் கலந்து, பால் குடிக்க மாட்டோம்னு நினைக்கிறவங்க ஆல்மண்ட் மில்க் இல்லை நம்மளுக்கு தேங்காய் பால் இன்னுமே ரொம்ப நல்லது. தேங்காய் பால் ஊற்றி அது கூட நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இப்போ நம்மளோட வாழைப்பழம் இல்லை ஆப்பிள், பீட்ரூட் அந்த மாதிரி கூட எல்லாமே இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இனிப்பு, காரம் ரெண்டுக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்டு. ஸோ இது வந்து நம்மளோட பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா மெயினாக நம்மளோட லட்டுவோட சைஸ்க்காகவே மெயினாக கிட்ஸுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து அம்மாங்கள் எங்ககிட்ட கேட்பாங்க, கிட்ஸ் வந்து சிறுதானியம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக லட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சிந்தவும் சிந்தாது. டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்றாகவும் இருக்கும்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அனா ஃபுட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா லட்டுலேயும் நம்மக்கிட்ட 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மில்லட்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மில்லட்லேருந்து டைரெக்டாக வந்து முளைக்கட்டின மாவு வெரைட்டிஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட வெப்சைட் www.anafoods.in விசிட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் 9597343464 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணி ரெசிபீஸ் எங்களுக்கு வேறு மாதிரி புதுவிதமான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஐடியாஸுமே ஷேர் பண்ணுறோம். நன்றி. ஸோ சிறுதானியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்சு சமைச்சு மட்டும்தான் சாப்பிட்ணும்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ட்ராவலில் போயிட்டுருக்கீங்க, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும், நிறைய பேர் இப்போ ஹோட்டல்ஸில் வாங்கி கொடுக்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட மில்லட் முசிலி நீங்கள் இதை டைரெக்டாகவுமே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கனால ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க இதை நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் பயப்படாமல் இதை கொடுக்கலாம். ட்ராவல் அப்பையும் வந்து எந்த பிரச்சனைகளும் உண்டு பண்ணாது. அண்ட் ஸ்நாக்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்டு வெரைட்டிஸ். ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க ஒரு பாக்ஸில் அப்படிங்கிறப்ப குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக அவங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க. நம்ம வெளியில் வாங்கி கொடுத்துற மற்ற பேக்கேஜ் ஐட்டம்ஸ்க்கு பதிலாக நம்ம நல்லா வீட்லேயே செய்யக்கூடிய லட்டு, அந்த அளவுக்கு தரமான பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க ஒரு சத்தான பொருள் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மன நிம்மதியுமே நம்மளுக்கு கிடைக்கும். லோகம் லைவ் யூடியூப் சேனல் நிறைய சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சிறு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அதுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோகம் லைவ் யூடியூப் சேனல் காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறுதானியம் ரிலேட்டடான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அனா ஃபுட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.